ஹாய் காய்ஸ், இன்னைக்கு 50 ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி பம்ப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் முதல்ல ஆஸ் ப்ரோ பண்ணியிருந்தாரு. அது தொடர்ந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. நானும் ஆஸ் ப்ரோ இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நானும் இந்த ஒர்க் அவுட் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேலஞ்சை நான் ஏன் பண்ணேன்னா, நேற்று என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கும் ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு இந்த சேலஞ்ச் நல்லா இருக்கே, நம்மளும் ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கொல்லிக்கு கிளம்பி வந்துட்டேன். நம்ம தரையிலே ஃப்ளாட்டாக ட்ரெயின் பண்ணி பழகிட்டதுனால அன்இவன் சர்ஃபேஸில் பண்ணுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. காய்ஸ், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இவனால தரைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி என்னோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, முட்டி மடக்கக்கூடாது, ஆங்கிள் பாயிண்டில் இருக்கணும், என்னோட சின் தரையை டச் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபார்ம். நான் மொத்தமாக 19 செட்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு செட்டில் மட்டும்தான் 5 கவுண்ட் போச்சு. மற்றதெல்லாம் 4, 3, 2 அப்படின்னு தான் போச்சு. அட்லீஸ்ட் ஒரு செட்டுக்கு 2 கவுண்டாச்சும் போகணும், அது கீழே போகவே கூடாதுன்னு முக்கி ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல காய்ஸ். ஒரு 3 செட்டில் 1 கவுண்ட் தான் போயிருப்பேன். சாரி ஃபார் த 3x ஸ்பீட் காய்ஸ். 3x போட்டும் இந்த வீடியோ 2 மினிட்ஸை தாண்டிடுச்சு. உங்களை ஏமாற்றக்கூடாது, ஒவ்வொரு ரெப்புமே வீடியோவில் கவர் ஆகணும், அந்த ஒரு மோட்டிவில் தான் காய்ஸ் இப்படி பண்ணேன். 35 ரெப்ஸை தாண்டினதுக்கப்புறம் கையில் நரம்புலாம் புடச்சிக்கிச்சு காய்ஸ். கையில் நரம்பு புடைக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆகுது காய்ஸ். இந்த மாதிரி எண்டூரன்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். ஒன் ஸ்கில்ஸ்க்கு மூவ் ஆகிட்டோன்னா இந்த மாதிரி சினாரியோ எப்பயாவது தான் நடக்கும். இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி காய்ஸ். இதுக்கப்புறம் என்னோட வீடியோ உங்களுக்கு சஜஷனில் வருமானு தெரியாது. ஸோ என்னோட வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க காய்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, அதுவே 2 நாள் 3 நாள்னா போகக்கூடாது காய்ஸ். நம்ம தான் அதை டிசிப்ளினாக கொண்டு போகணும். ஸோ ஸ்கிப் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க காய்ஸ். ஃபைனலாக 50 ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் பண்ணியாச்சு காய்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிட்ட டைமிங்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 45 to 55 மினிட்ஸ் ஆயிருக்கும். இந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஓடி வந்து ஷூ அப்படின்னு பண்ணலான்னு பார்த்தேன் காய்ஸ். ஆனால் எதுக்கு நின்றுன்னு எனக்கே தெரியல காய்ஸ். எதுக்கு டைமிங் அப்ராக்சிமேட்டாக சொன்னேன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ டைமை ரீசெட் பண்ணி பண்ணுறதுனால அதே பழக்கத்தில் 2 வாட்டி ரீசெட் பண்ணிட்டேன் காய்ஸ். அதான் விஷயமே. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். And then thank you for Ash Bro.